गजाननं भूतगणातिसेवितं कपित्तजम्बूतपरक्षारपक्षतम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிசாம்ராட் மகேஷ். இன்றைய தினத்தில் நம்ம ராசி பலன்கள், அதாவது மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தினந்தோறும் பலன்களை நம்ம ஆன்மீக தகவலோடு சேர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகள் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி காசி யாத்திரைக்கு நிறைய பேர் என்கொயர் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப அற்புதமான யாத்திரை. இப்போ நல்ல ஆஃபர்லேயும் அந்த யாத்திரை பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம். இது பேர் சிவ யாத்திரைன்னு பேர். ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சக்தி கொண்ட ஒரு அற்புதமான தெய்வத்தை தரிசனம் பண்ணும்போது நம்மளுடைய சக்தியோடு இணைக்கும் பொழுது அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதில் நீங்கள் பங்கேற்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 7397394829 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகளை பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ நம்ம பார்க்க போகிறோங்க. 7/6/2026 உத்தராயணம் பராப வருஷம் வைகாசி மாதம் 24ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் அதிகாலை 4:47 வரை, பின்பு சதயம். இன்றைய திதி சப்தமி இரவு 11:12 வரை, பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அதிகாலை 4:47 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைக்கி தினம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு அற்புதமான தினம். சூரிய பகவானை வழிபடுவது ரொம்ப சிறப்பான தன்மைகளை கொடுக்கும். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் முன்னேற்றம் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது அதுக்கு சூரிய பகவானுடைய வழிபாடு தான். ஒருத்தர் ஒரு ஜாதகம் பார்க்க வெளிநாட்டிலேருந்து அவள் ஹாலிடேஸ் வரும்போது பார்த்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொன்ன ஒரு விஷயம், என்னால் அந்த ஃபஸ்ட் லெவலே வர முடியல சார். என்னால் ஒரு ஃபஸ்ட் லெவலுக்கு என்னால் எட்ட முடியல. நான் படாத பாடுபட்டுருக்கேன். பிகாஸ் ஐ எம் ஒர்க்கிங் ஹார்ட். ஆல்சோ என்னால் டெவலப் ஆக முடியல. எதனால் இப்படி எனக்கு ஆகிறது அப்படின்னு அவர் கேட்டிருந்தார். நான் அவங்களுக்கு ஒரு பரிகாரம் ஒன்று சொன்னேன். அந்த பரிகாரம் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்தது. அவங்க சொன்னாங்க, எனக்கு இந்த ஒரு சில வாரங்களை நான் கடைப்பிடிச்ச உடனே எனக்கு பெரிய மாற்றம் தெரிஞ்சது சார். இதுவே எனக்கு போதும், எனக்கு என்ன ரூட் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னார். அது என்ன பரிகாரம், என்ன சொல்லியிருப்பேன், அது என்ன ஒரு மாற்றத்தை கொடுக்கும், ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பஞ்சாங்க குறிப்புகளில் இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம், ராகு காலம், யமகண்டம் போன்ற விஷயத்தை பார்த்தோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்களில் ஒரு புரிதல் அப்படிங்கிறது ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய வேலை வாய்ப்பில் உங்களுக்கு கை கூடக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நல்ல இடத்துல உங்களுக்கு கிரக நிலைகள் இருக்கங்காட்டி எடுத்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் போராடினது கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போன்று நண்பர்கள் மூலமான நல்ல காரியங்கள், அது நல்ல நண்பர்கள் மூலமாக நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். தடங்களான விஷயம் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்குண்டானதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக தீரத்துக்குண்டான அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்துக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சில பாதிப்புகள் அப்பப்போ இருந்துருக்கும். வேலை வாய்ப்பில் இருந்த மறைமுக எதிரி நேர்முக எதிரியாக தெரியக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரம் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒவ்வொரு விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணுறோம். கொஞ்சம் ஒரு நாள் எங்கேயாவது போய் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஒரு ஹோட்டலில் ஷெஃபாக இருந்துருக்கிறவங்களுக்கு, ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் எல்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அமோகமான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையுங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உண்டு. இன்றைக்கி ஒரு சில முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தொழில் ரீதியான பெஸ்ட்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் சின்ன சின்ன சண்டைகள் வரும். நீ பெருசா, நான் பெருசா, உன் ஃபேமிலி பெருசா, என் ஃபேமிலி பெருசான்ற ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் அப்போ வரும். இதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க வேண்டாம். நம்ம முதல்ல சொல்லும்போது தொழில் நல்லா இருக்கும்னு சொன்னேன். இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷனில், ஏர்போர்ட்டில், இல்லை பொது நிகழ்ச்சிகளில் பெரிய ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நிறைய யோசிங்க. அதற்குண்டான கால்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுங்கள்.
நிறைய கான்செப்ட்ஸ் ரெடி பண்ணி அதுக்குண்டான ஒர்க் எடுத்து பண்ணுங்கள். இசை அமைப்பாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் சினிமா ப்ரொடக்ஷன் லைனில் இருந்துட்டு இருக்கவங்க, புதிய வாய்ப்புகள்லாம் தேடுறவங்களுக்கு இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக அமையும். தொழிலே செட் ஆகலை சார்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி பிளான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயம் உங்களை ஐடியாலஜியில் ஃப்யூச்சரில் நல்லா உதவக்கூடிய ஒரு நாளாக அமையும். அரசியலில் இருக்கிறவங்க பேர் புகழ் அந்தஸ்து சம்பந்தமாக யோசனையில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு முடிவுகள் எடுக்கக்கூடிய தினமாக கூட இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு சின்ன விஷயத்தை பலப்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு. ரொம்ப நாளாக இது நடக்கலை அது நடக்கலைன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு அதை திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் துர்க்கை வழிபாடுங்க. மிதுன ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாளாக இருந்த மனக்கலக்கங்கள் போகும். சிலது நம்ம போகிறதுக்கு முன்னாடியே காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. தோல் சம்பந்தமான பிரச்சனை என்னுடைய தாத்தாக்கு இருக்குது, அப்பாவுக்கு இருக்குது, அம்மாவுக்கு இருக்குது. இந்த மாதிரி இந்த லைனேஜில் இருந்தால் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கும் தொடரும். கவனம் என்பது தேவை. சில பேர் இந்த பய உணர்வுகளில் இருப்பாங்க, தூக்கம் இல்லாமல் இருந்துட்டுருப்பாங்க, ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துட்டுருப்பாங்க. அதிலிருந்து விடுபடுறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு பெரிய மன நிம்மதி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உயர் படிப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க என்ன சேரலாம் என்ன படிக்கலான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுலேருந்து தெளிவாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். பூர்வீக சம்பந்தமான பிரச்சனை இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதுலேருந்து சரியாக்கிறதுக்கு இன்றைய தினம் முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டுங்க. அதே சமயத்தில் வேலை வாய்ப்பில் இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். வீடு மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற மாற்றங்களுக்குண்டான அற்புதமான தினம். ஆன்சைட் வேலை எதிர்பார்த்தவங்களுக்கு கூட வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் முயற்சி பண்ணால் எல்லா காரியமும் லாபகரமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு இன்றைக்கி முடிஞ்சால் கொஞ்சம் நேரம் விளக்கேற்றி உட்காந்து தியானம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக கிடைக்காத ஆன்சர் இன்றைக்கி கிடைக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபடுவது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்குங்க. கடகராசி நண்பர்களுக்கு நல்ல உழைப்பு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் சில கசப்பான உணர்வுகள்லாம் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் பார்த்திங்களா, அதில் திருப்பி தோண்டி எடுக்காமல் இதை மறந்துட்டு அடுத்தது போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். ஆனாலும் நம்ம கூட இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க, பார்த்தவங்க, கூட பழகினவங்க திருப்பியும் பழைய விஷயத்தை எடுப்பாங்க. அதில் ஒரு மன வலி இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு பழசை பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இனிமே என்னங்கிறத பற்றி யோசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க. அவசர முடிவுகளை தவிர்த்துக்கோங்க. போகும்பொழுது சகுனம் நிமித்தம் ஏதாவது இருந்தால் அதை பார்த்துக்கோங்க. சில நேரங்களில் பார்த்துட்டிங்கன்னா பிறருக்காக கஷ்டப்பட்டு பிறருக்காக எல்லாம் பண்ணி நமக்கு நல்ல ரெகக்னேஷன் இல்லையேங்கிற வருத்தங்கள் அப்பப்போ இருக்கும். அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. எதையும் ரொம்ப லைட்டாக அப்படி பார்த்துட்டு நடந்து போகிறது நல்லது. சில விஷயங்களில் மனதளவில் ரொம்ப தாக்கங்கள் இருந்தால் அதை மாற்றிக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு, அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடுங்க. சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை மனசில் நினச்சா அது அப்படியே நடத்தக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் உண்டு. நமக்காக இல்லைனாலும் நம்ம ஃபேமிலிக்காக பிறருக்காகன்ற பல யோசனைகள் இருக்கும். பிரயாணம் அடுத்த மாதம் பண்ணணுன்னா அதற்குண்டான டிக்கெட்லாம் போடுறது, அதுக்கு முயற்சி பண்ணிக்கிறது, அதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்குண்டான முயற்சியெல்லாம் நடக்கும். அதே சமயத்தில் கணவன் மனைவி, மனைவி கணவன் மேலே இருக்கக்கூடிய சில கருத்து வேறுபாடுகள் மாறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பண விஷயங்களில் கவனம் தேவை. கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. நம்மளை கைட் பண்ணுறவங்களுக்கு முதல்ல டைம் நல்லா இருக்கான்றதை ஒரு தடவை யோசிச்சுக்கணும். இன்றைய தினத்தில் புது படிப்பு, புது விஷயங்கள் எடுத்து செயல்படுத்துவது, இதை கடந்து போகணும்னு நினச்ச ஒவ்வொரு காரியத்தை இயங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அதே சமயத்தில் ரொம்ப நாள் யோசிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணால் அது பிறர் மூலமாக அந்த காரியம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு அற்புதமான வழிபாடுங்க. கன்னி ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாளாக இருந்தால் மனக்கவலைகள் தீரும். ஆரோக்கியத்தில் அக்கறை இருந்து பார்த்துக்கணுங்க.
வேலை வாய்ப்பு சக்ஸஸ் ஆகும். ரொம்ப நாள் ரொம்ப டெத் ஸ்லோவாக போயிட்டு இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ரொம்ப ஸ்பீடாக அந்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, கவனம் என்பது தேவை. எல்லாமே தெரியாத நபர்கள்ட்ட பேசுகிறதும் தவிர்த்துக்கணும், தெரிந்த நபர்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறதையும் தவிர்த்துக்கணும். இன்றைய தினத்தில் கன்னிராசி அன்பர்கள் தன்னுடைய பணம், பிரச்சனை, குடும்பம் போன்ற விஷயங்களை பேசக்கூடாது. அதே சமயத்தில் இன்னொருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட குறை சொல்கிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. கடைசியில் பார்த்தா அவங்க 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. ஒருத்தர் 2 பேர்த்தையும் மீட் பண்ணி விடும்போது நடுவில் நம்ம இருந்துருப்போம், நம்மளை விட்டு அவள் 2 பேர் மீட் பண்ணிட்டு இருப்பா. இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உண்டு. அதுவும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். கேட்ட இடத்துல பணவரவுகள் வரும். வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, தொழிலை மேம்படுத்தணும்னு நினைக்கிறவங்க நல்ல முன்னேற்றம் உண்டு. ஜாமீன் கையெழுத்து போடும்போது கவனம் என்பது தேவை. பிறருக்காக நினைக்கக்கூடிய மனம் உங்கள் மனம். அதனால் ரொம்ப கவனமாக பிறருடைய பணத்தையும் கட்டுற அளவுக்கு மாறும், கவனம் தேவை. இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. துளாராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் பல்வேறு விதமான யோசனைகள் மனசில் போகக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். இடமாற்றத்தை பற்றி யோசிப்பீங்க, மன மகிழ்ச்சியோடு சிந்திப்பீங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகளுடைய படிப்பில் முன்னேற்றம் உண்டு. விளையாட்டு போன்ற துறை, இசை போன்ற துறைகளில் குழந்தைகள் மிகப்பெரிய வெற்றியாளராக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். தோல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும், கவனம் தேவை. கை கால் கழுத்து சம்பந்தமான உபாதைகளில் கவனம் தேவை. சில சிக்கலான விஷயத்தை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதை ஈஸியாக முடிக்கிறதுக்குண்டான ரூட் எடுத்து பண்ணுவீங்க. அதே மாதிரி மற்றவனால் ஒரு முடிக்க முடியாத காரியத்தை நீங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாள். என்னை யாருமே புரிஞ்சுக்கலன்னு எமோஷ்னலாக பிஹேவ் பண்ணுறதை விட நம்ம அடுத்த வேலை என்ன பண்ணலான்னு யோசிச்சிங்கன்னா இருக்கிற டைமாவது உங்களுக்கு லாபங்களை தரக்கூடியதாக இருக்கும். நேரம் பொன்னானது நிறைய பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த பொன்னான நேரத்தை கச்சிதமாக பயன்படுத்துவது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் சுக்கிர பகவான். நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. விருச்சிக ராசி நண்பர்களே, நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான தினமாக உண்டு. ரொம்ப நாள் யோசித்த காரியம் கைகூடி வரும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறதுக்குண்டான தினம். ஏசி வாங்கிறது, டிவி வாங்கிறது, ஃப்ரிட்ஜு வாங்கிறது. அது மட்டும் இல்லாத வீட்டுக்கு ஏதேனும் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைக்கோ அல்லது பிரசித்தி பெற்ற கடைக்கோ போயிட்டு வருவீங்க. அதே போன்று தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்ப்பீங்க. எதுக்காவது தானம் தர்மங்கள் போன்ற விஷயங்கள்லாம் கைகூடி வரும். தொழிலுக்குண்டான முதலீடு சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் நன்னா இருக்குது. நிறையா நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுங்கிறத புரிந்து கொள்வீங்க. சிலது நமக்கு தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லைன்றத முயற்சி பண்ணக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் டப்புன்னு கோவத்தில் பேசுவீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சமாதானம் பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் படிப்பு மூலமாக சில முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, செவரு சம்மந்தமாக, அதே சமயத்தில் சின்ன பிரச்சனைகள் எடுத்து அதை தீர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக கிடைக்காத ஸ்பேர் பார்ட்ஸு, ஜாமானங்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் வாங்கவும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாள் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை இன்றைய தினத்தில் திருப்பிங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடுங்க. தனுசு ராசி நண்பர்களே, வெற்றி மீது வெற்றி குவியும், கவலைப்பட வேண்டாம். என்ன சார் இப்படி ஓட விடுறதே, நான் என்ன தான் பண்ணுறதுன்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. எப்போவுமே நம்ம பார்க்காததா இனிமேல் என்னத்தை போய் நம்ம ஜெயிச்சு வந்துடுவோங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. மனதை மட்டும் ஸ்ட்ராங்காக வச்சுட்டிங்கன்னா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக அமையும். தம்பி தங்கைகளுக்கு நிறைய உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க. அதே சமயத்தில் சில நேரங்களில் சில விஷயங்கள் பேசும்பொழுது மற்றவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். எல்லாத்துலேயும் திருப்தி ஆகணும்னு நினச்சா கண்டிப்பாக ஆகாது. சின்ன குழப்பங்கள் இருந்துட்டுருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். நேரத்தை கிடைக்கும்பொழுது அதை பெருசாக பயன்படுத்தி கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சினிமா தேட்டர் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுட்டு இருக்கவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள். கையெழுத்து போடும்போது 1க்கு 100 முறை பார்த்து கையெழுத்து போடுறது நல்லது. பண விவகாரங்களை முழுசாக அக்கௌண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். இன்றைய தினத்தில் தனுசு ராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு பணவரவுகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம். நம்ம வீட்டில் இருந்தால் பணவரவு வருமா? வராது.
முயற்சி பண்ணி உழைச்சி ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் போன்ற விஷயங்கள் பண்ணால் நிச்சயமாக பணவரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். முட்டி கால் சம்பந்தமான உபாதைகள் இருக்கும், கவனம் என்பது தேவை. விடாத உழைப்பு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்லோர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக அமையும். சில நேரங்களில் நிறைய யோசனைகள் மனசில் வந்து அடைக்கும். அப்படி யோசிக்க வேண்டாம். நல்ல விஷயங்கள் தான் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வேலை வாய்ப்பு தேடி வரக்கூடியதாக இருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. குடும்ப விஷயங்களை மற்றவர்களை யோசிக்க வச்சு அவர்கள்ட்ட பேசி திருப்பி பஞ்சாயத்து பண்ணி இவங்க பேசணும்னு நினச்சா அது பிரச்சனையில் கொண்டு போய் முடியும். மகர ராசி அன்பர்கள் பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பழசில ஓடாத விஷயங்களை விற்கிறதுக்குண்டான முயற்சிகள் எடுத்து பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடுங்க. கும்பராசி நண்பர்களுக்கு நினச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4 பேர் இருந்துருப்பா, கடைசியில் உங்ககிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துருவாங்க. என்னடா அது நம்ம தான் திருப்பி தேரை கொண்டு போய் இழுத்து வைக்கணுமாங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ இருந்துருக்கும். பட் நல்ல பொறுப்புக்கு நிச்சயமான நல்ல தகுதியான ஆளாக நீங்கள் இருப்பீங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடியதாக இருந்துருக்கும். உங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் மிகப்பெரிய பிரபல்யமாக பேசப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாளாக இருந்தால் மனக்கவலைகள் தீரக்கூடிய அற்புதமான நாள். மரம் சம்பந்தமாக, ஃபிசியோதெரப்பி சம்பந்தமாக, மருத்துவ சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பிரயாணங்கள் லாபத்தை தரும், வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மன விஷயங்கள், மனக்கவலைகள் தான் தீரக்கூடிய நாளாக இருந்துட்டுருக்கும். சரி, இறைவனாக பார்த்து இந்த செயலை பண்ணுறார், கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே தேடி வரும், கூடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடுங்க. மீனராசி நண்பர்களுக்கு எப்போவுமே எல்லாமே லாபம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயங்களும் அப்பப்போ ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விரயத்தை சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மாற்றம், முன்னேற்றத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சிறு சிறு விஷயங்களில் கோவித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. விடாத உழைப்பு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்லோர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சில நேரங்களில் மனக்கவலைப்பட்டு சில விஷயங்களை மற்றவங்ககிட்ட பேசலாம்னு நினச்சா அவங்க கவலையை சொல்லிகிட்டு இருப்பாங்க. என்னடா இது போ அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் நம்ம கவலைகளை யார்ட்டையும் சொல்லாமல் இறைவன்கிட்ட எடுத்து சொல்லுவீங்க. அப்படி சொல்லி அதுக்கு பலன்களும் கிடைக்கும். நேரம் நன்னா இருக்குது, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. அது சுப விரயமாக பண்ணிக்கிறது ரொம்ப நாள் பலன்களை கொடுக்கும். ரொம்ப நாள் போகணும்னு நினச்ச இடத்துக்கு போயிட்டு வரதுக்குண்டான அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடுங்க. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போது ஒருத்தர் வெளிநாட்டில் இருந்து ஹாலிடேஸ்க்காக வந்தவங்க. அவங்க எங்கிட்ட பார்த்தாங்க. அவங்க தொழிலில் நான் முதன்மையாக வர முடியல, நானும் படாத பாடுபடுறேன், பல குட்டிக்காரம் போடுறேன், என்னன்னே தெரில சார்னா அவங்க ஜாதகத்தை பார்த்து 9 விதமான வழிபாடுகள் சொல்லியிருந்தேன். ஆனால் அதில் பிரதானமான 3 வழிபாடு, இந்த பிரதானமான 3 வழிபாடு அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. அவங்களே சொன்னாங்க, சார் ஃபோன் கால்ஸ் மூலமாகவே நல்ல செய்திகள் வந்துடுது, இதுவே போதும் சார், எனக்கு ஒரு வே கிடச்சிது, நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 3 விதமான வழிபாடு மட்டும் இப்போதைக்கு நான் சொல்ல போகிறேன். 1 பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானுக்கு அபிஷேகம். ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா சூரிய பகவானை வழிபடுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகருக்கு அர்ச்சனை பண்ணுறது. இந்த 3 விஷயங்கள் நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா ஸ்டக்கான காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்னேன். அவங்க ரொம்ப அற்புதமாக, ரொம்ப விசேஷமாக அவங்க அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஒரு சிவாலயங்களில் அபிஷேகம் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அப்போவே பாதி விஷயங்கள் சக்ஸஸ் ஆச்சு. வீட்லேயே சூரிய நமஸ்காரமும் அதேமாதிரி ஆதித்ய ஹிருதயமும் படித்தாங்க. 2வது விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுது. 3வது செவ்வாய்க்கிழமை இங்கே வந்த நாட்கள் ஃபுல்லாக வாரத்துக்கு ஒரு முறை அவங்க சென்னையிலேருந்து திருத்தணி போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க. மிகப்பெரிய வெற்றியும் கிடச்சிது. அவங்க சொன்னாங்க, சார் ஒரு சில வாரங்கள்லேயே எனக்கு பெரிய மாற்றம் கிடச்சிது அப்படின்னு சொன்னாங்க. போன ஹாலிடேஸ் அந்த மாதிரி வந்தாங்க, இந்த ஹாலிடேஸ் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நம்ம லைஃப்பில் கவலை இருக்கிறவங்க, ரொம்ப நான் முதன்மையான நிலை இல்லாமல் 2வது நிலையிலேயே ஏதோ ஒரு வகையில் ஸ்டக் ஆகிடுறேன்னு நினச்சவங்களுக்கு நான் சொன்ன வழிபாடுகள் உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள், நல்ல மாற்றம் வரும். நம்மளுடைய இந்த வகுப்பு கமலாத்மிகா கிளாஸ் ரொம்ப அற்புதமாக போயின்ட்டுருக்கு.
இதை தவிர வரக்கூடிய நாட்கள்லையும் புது புது வகுப்புகள் வந்து இருந்துருக்கும். வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான வகுப்புகள் ஒன்று. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய காசி யாத்திரை ரொம்ப விசேஷமான யாத்திரை. இதில் நீங்களும் பங்கேற்கணும்னு நினைக்கிறவங்க 7397394829. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ சாம்ராட் மகேஷ்.